வெளியே கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டும் நானும் வெளியே கிளம்பிட்டோம். சைவர் வாங்கணும், கொஞ்சம் ஜாமான் வாங்கணும். சரி பசியாறிட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் இன்றைக்கே போயிட்டார். நான் கொஞ்சம் லேட்டு தான். அவர் போயிட்டுருக்காரு. லிஃப்ட்டு வந்துருச்சு, கிளம்பிட்டோம். எங்கே சாப்பிட போகிறீங்க? பசியாறிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். தோசை இருக்கும் அப்படின்னு நினச்சோம். மீன் தான் இருந்துச்சு. சரி மீன் பசி அடிக்கலாம் அப்படின்னு மீன் ஆர்டர் பண்ணோம். காஃபி ஆர்டர் பண்ணேன் நான், நெஸ்காஃபி. எனக்கு எப்பயுமே ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டோமா எனக்கு காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். நெஸ்காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பசி அறிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு அந்த சைடு போயிட்டார். நான் ஒரு கையில் ஃபோனு வச்சுக்கிட்டு ஒரு கையில் சைவர் எடுக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
சாமிக்கு கொஞ்சம் பூ வாங்கணும். வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் தான் இருந்துச்சு, வேறு கலர் இல்லை. அதான் இந்த கலர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சைவர் எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கணும். நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பழைய சைவர் எல்லாம் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு புதுசெல்லாம் எடுத்து அடுக்கிட்டேன். டிவி சத்தம் கேட்டுட்ருக்கு, அதான் கொஞ்சம் சத்தமாக இருக்குது. இன்றைக்கி நான் தக்காளி பழம் வாங்கவே இல்லை. தக்காளி பழம், கத்திரிக்காய் அதெல்லாமே இருக்குது வீட்டில், அதனால் தக்காளி பழம் வாங்கலை. தக்காளி பழம் எப்பயுமே நான் ஒரு வக்கலில் தான் போட்டு வைப்பேன். அதிலே பச்சை மிளகாவும் பழுத்த மிளகா அதெல்லாம் அதே ஒரே வக்கலில் வச்சுருவேன். ஆப்பிள் மேலே வச்சா யாரும் சாப்பிட மாட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாம் அடுக்கி வச்சுட்டா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம சமைக்கணும்ல. வெங்காயம்லாம் நான் ஒரு வாரத்துக்கு வாங்கி போட்டுக்குவேன். வெங்காயம் போன வாரம் வாங்கினது மிச்சம் இருந்துச்சு, அதனால புதுசாக வாங்கினதை கொட்டி வச்சுட்டு பழசை நான் மேலால் போட்டு விட்டுட்டேன். அப்போ மேலே உள்ளது நான் எடுத்து பாவிச்சுக்குவேன். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன்னா எனக்கு சின்னதாக இருக்கும். உடனே வாங்கிட்டு வந்த கையோடு எல்லாத்தையும் அடுக்கிட்டோம்னா எனக்கு அடுத்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.